ஹலோ டீம். ஸோ நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆயிருக்கா. ஸோ ஓப்பன் ஆகிட்டு திரும்ப இந்த ஜோனை பிரேக் பண்ணுது. ஓகே, ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திரும்ப பிரேக் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த ஏரியாவில் பிரேக் ஆகுது அப்படின்னா 22,000 ஓகே, 22,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமான பில்டப் இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்துட்டு இங்கே பிரேக் ஆகிட்டு இந்த ஜோன்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் லெவலை நோக்கி திரும்புது. ஸோ இந்த க்ரீன் கலர் ஜோன் தான் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ப்ரீவியஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸில் வைக்கிறேன். இங்கே ஒரு டைம் நல்ல மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணிட்டு மேலே போதா. ஸோ திரும்ப மார்க்கெட் இங்கே வந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மேலே போகும். ஓகே, ஏன்னா அந்த ஒரு கான்செப்ட் இங்கேருந்து மேலே போகுதுங்கிற கான்செப்ட் மட்டும் கிடையாது, இங்கேருந்து மேலே போகுது ஒரு கான்செப்ட். ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 22,000 தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமான பில்டப் இருக்குது. ஓகே, ஏன்னா இங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் திரும்பும். ஓகே, ஸோ இந்த ஏரியாஸ்லையுமே மார்க்கெட் அந்த க்ரீன் கலர் ஜோனை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கீழே போகுது. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது நல்லா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம், லாங் போகும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் 15 மினிட்ஸ் ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் கட் பண்ணால் கூட நான் இந்த இடத்துல வந்துட்டு ஷார்ட் என்ட்ரி போகல. ஏன்னா ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி நியர்பையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா இருந்தது. எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் ஆல்ரெடி இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப இந்த இடத்துக்கிட்ட ஷார்ட் பண்ணல. ஓகே, ஆனால் இந்த ஏரியா எனக்கு தெரியும், இந்த க்ரீன் கலர் வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு பவர்ஃபுல். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்துட்டு பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் நான் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நிற்கல. ஒருவேளை நம்ம ஷார்ட் என்ட்ரி எடுத்துருந்தோம்னா நம்ம ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். பட் நான் வந்துட்டு ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நிற்கல. ஈவன் ஐ மிஸ்ட் என்ட்ரி, பட் இட்ஸ் ஓகே. பட் என்னோட என்ட்ரி கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் 35 பாயிண்ட்ஸ் நான் வந்துட்டு புக் பண்ணேன். 750 குவான்டிட்டி போட்டேன். ஓகே, 750 குவான்டிட்டி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 50 டிவைட் பண்ணிக்கோங்க எவ்வளோ. நான் வந்துட்டு எப்போவுமே நம்பர்ஸில் தான் சொல்லுவேன். 750 அப்படின்னா ஒரு லாட் அப்படின்னா 50. ஓகே, ஸோ வந்துட்டு 750னா ப்ளீஸ் கேல்குலேட். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ 750 இந்த இடத்துல போட்டு 35 பாயிண்ட்ஸ் புக் பண்ணேன். ஓகே, ஸோ 750 into 35 போட்டுக்கோங்க. எஸ்எல் பார்த்தீங்க அப்படின்னா 15 பாயிண்ட்ஸ் தான் வச்சேன். ஏன்னா இது வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகே, அடுத்து கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே கிடச்சிது. ஸோ நத்திங் எல்ஸ். அடுத்த கன்ஃபர்மேஷன் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா நம்ம இங்கேருந்து வந்துட்டு ஃபாலோ ஆகுது அப்படின்னா இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் எங்கேருந்து திரும்பும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அடுத்த சப்போர்ட் ஸ்ட்ராங்கான ஏரியா தான் நமக்கு தெரியும் இல்லையா. எது வரைக்கும் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 22,000 அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த இடத்துல லாங் போகணும். ஓகே, அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபால் வருதுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஃபாலோ உடனே கேப்சர் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஏரியாவை பிரேக் பண்ணால் தான் அந்த ஃபாலோ நீங்கள் கேப்சர் பண்ணணும். சும்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மைனரான ஏரியா தான். ஓகே, இந்த ப்ளூ தவிர மற்ற எல்லாமே வந்துட்டு ஒரு மைனரான ஏரியா தான். இதை க்ராஸ் பண்ணதுன்னு ஷார்ட் என்ட்ரிலாம் போகக்கூடாது, சட்டுன்னு எஸ்எல் ஹிட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸை போட்டலாம். ஸோ அடுத்தடுத்து இம்பார்ட்டண்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ ஏரியாஸ் தான் அடுத்தடுத்து இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். ஓகே, புதுசாக நான் ஒரு லெவல் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகிருக்கக்கூடிய லெவல். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் புதுசாக ஆட் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் டே ஆக்ட் ஆனதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஓகே, இந்த ஜோன் தான். ஜோன் நான் வரையும் போது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு எதை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சின்ன ஸ்விங் தான். ஓகே, ஸ்விங்குன்னு சொல்லிட முடியாது, ஜஸ்ட் ஒரு க்ராஸ். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திரும்ப எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படியே ஃபாலோ ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரிஜெக்ட் ஆச்சுன்னா இந்த ஏரியாக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மைனஸ் ஜோன்ஸ் வரையறதுக்கான ரீசன் என்னன்னா ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆப்ஷனை படிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது, இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ஒரு லாங் என்ட்ரி போகிறீங்க, அது ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி போடுறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி போடுறீங்க, ஒரு லாங் என்ட்ரி போடுறீங்க, நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது, அதாவது ஃபாலில் இருக்கும்போது மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு லாங் என்ட்ரி போகிறீங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன இருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு மார்க்கெட் எங்கே போய்ட்டு உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டேன், ஆனால் என்னோடய பாதி போர்ஷனை இந்த இடத்துல வந்துட்டு புக் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த இடத்துல எஸ்எல் வச்சுட்டு இந்த வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன்.
ஓகே. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் தான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி இந்த ஏரியாவில் நான் புக் பண்ணிட்டேன். திரும்ப வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு புஷ் பண்ணி மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கல. ஏன்னா மார்க்கெட் நல்லா கீழே வந்திருக்கு இல்லையா? ஸோ திரும்ப ரெக்கவர் ஆகி அது வரைக்கும் போகிறதெல்லாம் வந்துட்டு இப்போ நடக்காது. ஓகே. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் ஏரியா வந்துட்டு மார்க்கெட் கிராஸ் பண்ணாலும் இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா தான். ஒரு 15 மினிட்ஸில் வச்சு காட்டுறேன். ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா. அதனால தான் நான் வந்துட்டு டார்கெட்டை அந்த இடத்துல புக் பண்ணிட்டேன். மேற்கொண்டு மேலே போகும்னு நான் வெயிட் பண்ணல. வெயிட் பண்ணியிருந்தேன்னா மார்க்கெட் திரும்ப நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோமோ அதே இடத்துக்கே வந்துச்சு பார்த்தீங்களா? ஒரே கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் ஒரே கேண்டிலே வந்துச்சு. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல எங்கே நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, எங்கே நீங்கள் எக்ஸிட் ஆகுறீங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எந்த இடத்துல இருக்கணும்னா இந்த இடையிலலாம் வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஜோன் ட்ரா பண்ணுறீங்கன்னா இந்த ஜோனில் என்ட்ரியா, அடுத்த ஜோனில் எக்ஸிட், மறுபடியும் இங்கே என்ட்ரியா, அடுத்த ஜோனில் எக்ஸிட். நீங்கள் வந்துட்டு இடையில புக் பண்ணுறது, இல்லை எஸ்எல் ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு புக் பண்ணுறது, டார்கெட் போதும்னு நினச்சி புக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட்டிங் இந்த ப்ளூ கலர் ஏரியா நல்லா ரிஜெக்ட் பண்ணிட்டு மேலே போதா, அதனால மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்ப ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா சப்போர்ட் ஏரியாவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் பண்ணல. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு க்ளோசிங்கில் இருந்தது. டிகே ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த டைமில். ஸோ அதனால் பையிங் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட லெவல்ஸ், நாளைக்கான லெவல்ஸ். ஓகே. நான் வந்துட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 22,000, 21,900, 21,800, மேலே பார்த்தீங்க அப்படின்னா 22,200, இங்கே பார்த்தீங்கன்னா 22,250, கிட்டத்தட்ட கொஞ்சம் தான். ஸோ இதெல்லாம் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான லெவல் இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் டே மட்டும் தான் இது வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க இல்லையா? ஸோ அவ்வளோ ஒன்றும் பெரிய லெவலெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் நாளைக்கு மார்க்கெட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட் பாருங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு ஒன்று குளோபல் மார்க்கெட் பார்க்கணும். ரெண்டாவது ஒன்று ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஒரு பில்டப் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மூணாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸில் மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸாக எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மார்க்கெட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு, இந்த க்ரீன் கலர் இங்கே வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணணும்னா இந்த ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு ஷார்ட் என்ட்ரி போகிறீங்க அப்படிங்கும்போது, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஷார்ட் என்ட்ரி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்த அப்புறம் ஷார்ட் என்ட்ரி போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஹியூஜ் குவான்டிட்டியாக இந்த இடத்துல போடக்கூடாது. ஏன்னா என்னதான் மார்க்கெட் இந்த ஸ்ட்ராங்கான லெவலில் வந்துட்டு பிரேக் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் ஸ்டில் அப் ட்ரெண்டில் தான் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஷார்ட் என்ட்ரி போடும்போது ஆஃப் குவான்டிட்டி தான் போடணும். எப்போவும் நீங்கள் வந்துட்டு ஒரு 1000 போடுறீங்கன்னா இந்த டைம் 50 தான் போகும், 500 தான் போடணும். அப்படி அந்த 500 போட்டு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஜோன் கிட்ட வரும்போது பார்ஷியலாக புக் பண்ணிக்கணும். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னா மிச்சத்தை புக் பண்ணணும். இது ஒரு கான்செப்டா. ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேல்பிங் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை இந்த மணியில் தான் எடுக்கணும், அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கக்கூடாது. ஏன்னா அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் அவ்வளோ சீக்கிரம் ஏறாது. ஓகே. ஸோ ப்ரீமியம் அவ்வளோ சீக்கிரம் ஏறாது. அதனால் என்னாகும், நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். டிகேனால் வந்துட்டு டைம் டிகேனால் என்னாகும், ப்ராஃபிட் வரதுக்கு டைம் ஆகிடும். திரும்ப மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா டார்கெட் ஹிட் ஆகாது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு லெவல் கிட்ட ரியாக்ட் பண்ணணும். ஓகே. லெவல் கிட்ட ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான். வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ.